ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 2 செகண்ட் தான் அதை டக்குன்னு எடிட்ல கட் பண்ணிட்டாங்க. பட் நான் பாஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான எல்லா ரியாக்ஷனும் ஃபேஸ்ல நல்லா தெரியுது, பார்க்க ரொம்ப ரியலா இருக்கு. அதை எப்படி பண்ணீங்க? இல்ல பேசிக்கலா கிக் பாக்ஸிங் இது பண்ணிருக்கா தெரியும், பட் அதை தெரியும்ன்றதுக்காண்டி எங்கேயும் காட்ட முடியாது இல்ல படம். எனக்கு தெரியும் இந்த படம் பண்ணி அப்படி இல்லாம இந்த படத்துல அந்த 3 ஃபைட் சீக்வன்ஸும் அமைஞ்சுது ஸ்டோரி வைஸாவே. ஸோ அண்ட் சாரும் சந்தோஷ் சார் தான் இதுல ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருப்பாங்க. 2 பேரும் பிளான் பண்ண விஷயம் எது என்ன, ரியாலிட்டியை பாஸ் பண்ணி இந்த ஃபைட் போயிடக்கூடாது. அதாவது இப்போ பறந்து போறது அந்த விஷயம் இல்லாம அங்க இருக்கிற ப்ராப்ஸை வச்சுக்கிட்டு ஒரு லைவா ஒரு டிராமாவை எப்படி காட்டலான்னு பண்ணதான் அது. ஸோ அதுல ஹாஸ்பிட்டல் ஃபைட்டு, பஸ் ஃபைட் 2 டிஃப்ரெண்டான ஒரு லொகேஷன் நடக்கும். ரெண்டும் அந்த லுங்கி ஃபைட்டு, லுங்கி ஃபைட் அது ஆக்சுவலி நீங்க நானே யோசிக்கிற அளவுக்கு அது ஒரு டிபிக்கலான ஒரு ஒரு பாயிண்ட்ல தான் அந்த இது வரும். அதனால சார் என்னதுன்னா கொஞ்சம் ஸ்டபன் லுக்கா இருக்கட்டும், ரொம்ப மீச மட்டும் இருக்கு. ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் திக்கா வளர்த்துட்டேன். அது ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற இடம். இந்த இடத்துல ஒன்று நடந்தா நல்லா இருக்கும்ன்ற பாயிண்ட்ல ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். ஓகே. ஸோ அதுக்காண்டி அந்த ஃபைட் ஒரு 3 நாள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பஸ்ல அது கண்டிப்பா பேசப்படும். ஏன்னா சந்தோஷ் அவ்வளவு ஒரு ஒரு கோரியோ ஒன்று இருக்கும். அதுல நார்மலா ஒரு ஃபைட் எடுக்காம அந்த ஃபைட்லயே ஒரு கோரியோ ஒன்று இருக்கும்.